பிஎஃப்எஸ் அனுமதி கிடைத்து விட்டது, 10 லட்சம் போடுங்கள், 50 லட்சம் போடுங்கள் என்று யாராவது ஒருவர் உங்களிடம் கேட்பாராக இருந்தால் உங்களை அவர் ஏமாற்றப் போகின்றார் என்று நினைத்துக் வெளிநாட்டிற்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களா நீங்கள், அல்லது வெளிநாட்டிற்கு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? நீங்கள் சற்று இந்த விடயத்தினை மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை செய்து அந்த பணத்தினை மீள பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். அவ்வாறு இன்றைய தினம் பேச எடுத்திருக்கின்ற முக்கியமான விடயம், அநேகமானவர்களில் பெரிய நாடுகள் என்று கூறுவார்கள், ஐரோப்பா நாடுகளுக்கும் ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளுக்கு பணத்தினை வாரி வழங்கிவிட்டு தற்பொழுது எந்த விதமான ₹1 கூட திரும்ப பெற்றுக்கொள்ளாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலை காணப்படுகின்றது. பொய்யான புரோக்கர்களிடம், பொய்யான வெளிநாட்டு முகவர்களிடம் இந்த பணத்தினை வழங்கிவிட்டு இதனை எவ்வாறு மீள பெற்றுக்கொள்வது, சட்டப்படி இவ்வாறு பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகள் உண்டா என அவர்கள், அல்லது இந்த பணம் முழுவதும் கடலில் போட்டது போன்று விட்டதா என பல யோசனைக்கு மத்தியில் இருந்து வருகின்றனர். உண்மையில் தற்சமயம் இந்த 2025ஆம் ஆண்டு, அதுவும் 2020ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, முக்கியமாக இலங்கையில் ஏற்பட்ட கொரோனா மற்றும் நாட்டின் பொருளாதார மந்தமான நிலைமையின் பிற்பாடு வெளிநாடுகள் நோக்கி நகர்வர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படுகின்றது. அதிலும் முக்கியமாக ஐரோப்பா நாடுகளுக்கு செல்ல வேண்டும், ஐரோப்பா நாடுகளில் சென்றால் அதிகமாக பணம் உழைக்கலாம் என்ற மாயை எம்மவர்கள் மத்தியில் ஊடுருவி அவர்கள் அதிகமான பணங்களை வெளிநாட்டு போலி முகவர்களிடம் கொடுத்து ஏமாந்து செல்கின்ற கதைதான் அதிகமானதாக காணப்படுகின்றது. ஆக அந்த பணங்களை மீள பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன? இந்த பணத்தை உண்மையில் பெற்றுக்கொள்ளலாமா, அல்லது நாம் வெளிநாட்டுக்கு செல்ல இருந்தது ஆட்கடத்தல்காரர்கள் மூலமாகத்தானே, அவர்களிடம் இந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டா, போலி முகவர்களை போலீசிடம் அடையாளம் காட்டி கொடுக்கலாமா என்ற பல வினாக்கள் எம்மில் இருக்கின்றது. பலர் அந்த பணங்களை பெற்றுக்கொள்ளாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற நிலைமை கூட எமது சமூகத்தில் காணப்படுகின்றது. இதற்கான வழி, உண்மையில் நீங்கள் வெளிநாட்டிற்கு பணம் கொடுத்து வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று பணம் கொடுத்து ஏமாற்றப்பட்டவர்களாக காணப்படுவீர்களாய் நீங்கள் உடனடியாக போலீசில் முறைப்பாடு செய்ய வேண்டும் முதலாவதாக. ஏனெனில் அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீதிமன்றங்கள் இன்று ஏமாற்றப்பட்டவர்கள் அவர்களுக்கான பணத்தினை பெற்றுக் கொடுப்பதில் மிக மும்முரமாக செயற்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிநாடுக்கு செல்வதற்காக பணத்தை கொடுத்த நாம் அவர்களிடமிருந்து பணத்தை மீள பெற்றுக் கொள்வதற்காக உடனடியாக ஆரம்பத்தில் கூறியது போன்று போலீசில் முறைப்பாடு ஒன்றை செய்ய வேண்டும். உங்களுடைய தொகை 10 லட்சம் 15 லட்சத்துக்கு அதிகமான தொகையாக காணப்படுகின்ற பொழுது ஸ்பெஷல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோ என்று கூறுவார்கள், SCIB, விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு, மட்டக்களப்பு, அம்பாறை போன்ற பிரதேசங்களில் இந்த பிரதேசங்களில் காணப்படுகின்றது. அதுபோன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கு முக்கியமாக ஒவ்வொரு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு காணப்படுகின்றது. அங்கு நீங்கள் முறைப்பாட்டினை மேற்கொள்ளலாம். அந்த முறைப்பாட்டு நிமித்தம் உடனடியாக அவர்கள் வேகமாக செயற்பட்டு அந்த நபர்களை பிடித்து அவர்களுக்குரிய தண்டனையை வழங்கி கொடுக்கும். அதே நேரம் உங்களுடைய பணங்களை மீள பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சிலர் அவர்கள் பணம் வைப்பு செய்த காசோலை, பணம் வைப்பு செய்த வைப்பு சீட்டுகள் மற்றும் காசோலைகள் காணப்படுமாயின் சட்டத்தரணி ஊடாக நேரடியாக பிரைவேட் பிளைன் என்ற தனியார் பிராது தாக்கல் செய்த அந்த பணத்தினை பெற்றுக் கொள்கின்ற நடைமுறை காணப்படுகின்றது. மிக முக்கியமாக இவ்விடத்தில் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும். சிலர் கூறுவார்கள் BFS, அதாவது கனடா, ஐரோப்பா நாடுகளுக்கு நேரடியாக எம்பசியினூடாக விசாவினை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்கள் அந்த விசாவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முகவர் தான், அந்த விசாவினை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு இடம்தான் இந்த BFS என்று அழைக்கப்படுகின்ற இடம். BFS என்கின்ற இடம் எம்பசியினூடாக நேரடியாக விசாவினை தாக்கல் செய்ய முடியாததனால் விசாவினை பெற்றுக்கொள்வதற்காக நாம் BFS இடம் விண்ணப்பத்தினை மேற்கொள்வோம். BFS எமது விசாவினை குறித்த எம்பசிக்கு அனுப்பி அவர்கள் அந்த எம்பசியிடம் இருந்து அந்த விசா வந்ததா இல்லையா என்று காட்டுகிற ஒரு முகவர் அமைப்பு தான். இங்கு BFS இருந்து எமக்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது, ஃபிங்கர் வைப்பதற்காக, கைவிரல் அடையாளம் வைப்பதற்காக வர கூறி இருக்கிறார்கள். ஆகவே எமக்கு விசா கிடைத்து விட்டது என்று நினைத்து விடக் கூடாது. உண்மையில் நாம் விடுகின்ற மிகப்பெரிய ஒரு பிழை. தெரியாதவர்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். BFS என்பது ஒரு முகவர் நிலையம். அங்கு உங்களுடைய எந்த விண்ணப்பமும் இல்லாமல் வெறுமனே சாதாரண ஒரு ஆவணங்களுடன் உங்களுக்கான கைவிரல் அடையாளம் வைப்பதற்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளலாம். ஆகவே BFS அனுமதி கிடைத்து விட்டது, 10 லட்சம் போடுங்கள், 50 லட்சம் போடுங்கள் என்று யாராவது ஒருவர் உங்களிடம் கேட்பாராக இருந்தால் உங்களை அவர் ஏமாற்றப் போகின்றார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே BFS இருந்து அனுமதி பெறுவதற்கு வெறும் ₹6,500 கூட அதிகம். ₹6,500, ₹10,000 அந்த அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே BFS இருந்து கைவிரல் அடையாளம் ஒன்றினை வைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது, உங்களை வர கூறியிருக்கிறார்கள், உங்களுடைய நேரம் இது, உங்களுடைய காலம் இது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் அது வெறும் ₹10,000 உங்களுக்கு அனுமதியை பெற்றிருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். ஆகவே அது
கிடைத்து விட்டது, ஆகவே 10 லட்சம் போடுங்கள் 20 லட்சம் போடுங்கள் என்று கூறுவார்களானால் அவர்கள் உங்களை ஏமாற்ற தயாராகின்றார்கள் என்று அர்த்தம். எனவே பிஎஃப்எஸ் இருக்கின்ற அந்த பிஎஃப்எஸ் அனுமதி கிடைத்திருக்கின்றது என்றால் விசா கிடைத்து விட்டது, விசாவுக்கான அனுமதி எமக்குரிய அனைத்து ஆவணங்களும் கொடுத்து விட்டார்கள் என்று நினைக்க வேண்டாம். அது எந்த ஆவணங்களும் இல்லாமல் கூட அந்த அனுமதியின் நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் விடயத்திற்கு வருவோம். ஆகவே இவ்வாறு ஏஜெண்டுகளிடம் போலி நபர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் உங்களுடைய பணத்தினை பெற்றுக் கொள்ளலாம். நீதிமன்றங்கள் உங்களுடைய பணங்களை பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றது. எனவே நீங்கள் பணத்தினை வைப்பிடும் பொழுது மிக முக்கியமாக கையில் பணம் கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் கையில் பணம் கொடுக்க வேண்டாம். கையில் பணம் கொடுத்தால் நீங்கள் இதன் பிற்பாடு வழக்கு தாக்கல் செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லாமல் போய்விடும். அவ்வாறு இல்லாவிடில் நீங்கள் கொடுக்கின்ற பணம் அனைத்தும் பெற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை காணப்படும். எனவேதான் மிக முக்கியமாக நாம் அவதானிக்கின்ற விடயம், பணத்தினை வைப்பு சீட்டுகளில் குறித்த நபர்களின் பெயர்களில் ஒபிஷியல் கணக்கிலக்கங்களுக்கு வைப்பு செய்யுங்கள். அவர்கள் உண்மையான முகவர்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் போலி முகவர்களா என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் அவர்கள் காசோலை தந்தால் அதனை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆதாரமாக காசோலை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் கூறுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆலோசனையாக இருப்பது, போலி முகவர்கள், புரோக்கர்கள், இடைநடு தரகர்களிடம் பணம் கொடுப்பதை முற்றாக நிறுத்திக் கொள்ளுங்கள். யாரும் தனது வங்கி கணக்கில் இருந்தோ அல்லது தனது பைக்கட்டுக்குள் இருந்தோ அந்த 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் வரையான பணங்கள் கொடுக்கிறீர்கள். அது உண்மையில் நீங்கள் உங்களுடைய பணத்தில் இருந்தோ, நான் எனது பணத்தில் இருந்தோ கொடுப்பதில்லை. வீட்டினை அடகு வைத்தோ, வங்கியில் பணம் பெற்றோ, நகைகளை அடகு வைத்தோ, இன்னும் இதர நபர்களிடம் கடன் பெற்றோ மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த பணம் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பணத்தினை கொடுக்கின்றவர்கள் மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான அனுமதி உண்மையிலே கிடைக்க பெற்றதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட இந்த பணத்தினை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வது மிக சிரமமாக போய்விடும். ஆகவே வெளிநாட்டிற்கு பணம் கொடுத்து ஏமாந்தவர்களா நீங்கள், அல்லது வெளிநாட்டிற்கு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? நீங்கள் சற்று இந்த விடயத்தினை மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை செய்து அந்த பணத்தினை மீள பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுங்கள். அவ்வாறு நீங்கள் தற்பொழுதுதான் கொடுக்க இருக்கின்றீர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட முகவர்கள், அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் உண்மையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே வெளிநாட்டிற்கு போலி முகவர்களிடமோ அல்லது முகவர்களிடமோ பணத்தை கொடுத்து ஏமாந்த நீங்கள் இனிமேலும் ஏமாறக்கூடாது என்ற ஒரு நன்னோக்கின் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. உங்களுக்கு ஏதாவது இந்த விடயம் தொடர்பில் ஏதாவது கேள்விகள் இருக்குமா? நீங்கள் பின்னூட்டல் வடிவில் அந்த கேள்விகளை கேட்க முடியும். உண்மையிலேயே எம்மால் விடையளிக்க முடியுமானால் எங்களது அதிகபட்ச முயற்சியை செய்து விடையளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் உண்மையில் மீண்டும் கூறுவது, பிஎஃப்எஸ் அனுமதி கிடைத்து விட்டது, அந்த அனுமதி கிடைத்து விட்டது, 50 லட்சம் போடுங்கள் 60 லட்சம் போடுங்கள் என்று ஏமாற்று போர்வழிகள் உங்களிடம் நாடினால் உண்மையிலே அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவரா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் என்றால் மாத்திரமே அவர்களுக்கு பணத்தினை வைப்பிலிடுவது பற்றி ஆலோசியுங்கள். அவர்களிடம் கைகளில் ஒரு நாளும் பணத்தினை கொடுத்து விடாதீர்கள். அவர்கள் அதை ஒபிஷியல் வங்கி கணக்கிற்கு வைப்பு செய்யுங்கள். இந்த விடயங்களை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து போலி நபர்களிடம் பணம் கொடுக்கும் அனைத்தும் ஆட்கடத்தற்காரர்களிடம் பணம் கொடுத்ததாகத்தான் கொள்ளப்படும். எனவே அது கடலில் போட்டது போன்றுதான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பணம் அனைத்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற பணம். இந்த பணம் அனைத்தும் உங்களுக்கே வர வேண்டியது. எனவே ஏமாற்றப்பட்டவர்களாக இருந்தால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தை நாடுங்கள் அல்லது ஒரு சட்டத்தரணியின் ஆலோசனையை பெறுங்கள். நன்றி.